தமிழ் திரையுலகத்துல அரசியல் கூட்டணிகள் போல அடிக்கடி திடீர்னு புது புது கூட்டணிகள் உருவாகும். சில கூட்டணிகள் வெற்றி பெறும், சில கூட்டணிகள் மக்கள் நல கூட்டணி ஆயிடும். செல்வராகவன் சந்தானம் கூட்டணி மக்கள் நல கூட்டணியாக போதா இல்ல மக்களை ரசிக்க வைக்கிற கூட்டணியாக போதா அப்படின்றது இன்னும் சில மாசத்திலேயே தெரிஞ்சிடும். நேத்து ஈவினிங் செல்வராகவனும் சந்தானமும் தனித்தனியே அவங்களுடைய கூட்டணியை பத்தி அறிவிச்ச போது இப்ப வர யாராலையுமே அதை நம்ப முடியாத ஒன்னாவே இருக்கு. செல்வராகவன் சிம்பு கூட்டணி கான் படத்துல இணைஞ்ச போது ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி கைவிடப்பட்டுச்சு. கான் படம் கைவிடப்பட்ட நிலையில செல்வராகவனோட சந்தானம் சேர்ந்திருக்கிறது புரியாத புதிராவே இருக்கு. சிம்புவால திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் சந்தானம். இப்போ சந்தானத்தோட செல்வராகவன் கூட்டணி அமைச்சிருக்கிறது மறுபடியும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. தனுஷால வளர்க்கப்பட்ட சிவகார்த்திகேயன் தற்போது முன்னணி ஹீரோவா வளர்ந்து நிற்கிறாரு. இப்போ தனுஷோடைய அண்ணன் செல்வராகவன் சந்தானத்தை தன் பட ஹீரோவாக்கி இருக்கிறது யாரை வளர்த்து கொள்றதுக்கு அப்படின்றதுதான் பலருடைய மனசுல எழுந்திருக்க கேள்வியா இருக்கு.